வீட்டு முறையில் தயாரிக்கப்பட்ட மசாலா பொருட்கள் அனைத்துமே நம்ம ஃபுட்டி தமிழா சேனல் மூலமா ரொம்ப குவாலிட்டியாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் எந்த விதமான கலப்படமும் இல்லாமல் நம்ம வீட்டில இருந்தே தயாரிச்சு கொடுத்துட்டு இருக்கோம். 20க்கும் மேற்பட்ட மசாலா பொருட்கள் எல்லாமே தரமான ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணி அன்னன்னைக்கே ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறதுனால நல்ல ஒரு தரமான டேஸ்டியும் நல்ல ஒரு குவாலிட்டியான மசாலாவும் நம்மளால கொடுக்க முடியுது. நம்ம ஃபுட்டி தமிழா சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த உலகத்தில் எந்த நாடுகளில் இருந்தாலும் சரி அல்லது இந்தியாவில் எந்த ஊரில் இருந்தாலும் சரி அவங்க வீட்டுக்கே நம்ம ஷிப் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மேலும் விவரங்களுக்கு டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. பாரம்பரிய உணவு பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட்டி தமிழா சேனல். நான் உங்கள் உமா முருகேசன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நோ ஆயில் நோ பாயில், அடுப்பில்லாமல் எண்ணெய் இல்லாமல் இயற்கை உணவு நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம 3 டிசம்பர் செஞ்சு காமிக்க போகிறோம். அது எப்படி செய்யறதுன்னு ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த இயற்கை உணவு சாப்பிட்றதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் லாஸ் ஆகும், அதே போல் நம்ம உடம்பு சூடு கம்மியாகும், அதே போல் மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கவங்களுக்கு அதுவும் தீர்ந்து போகும். அதனால் இந்த மாதிரி 3 விஷயமே நமக்கு நடந்ததுன்னா நம்ம எப்பயுமே ஆரோக்கியமாக இருக்க முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபைபர் கண்டென்ட் உள்ள உணவுகள் தான் நம்ம எடுத்துக்கிறோம். அதே போல் அவலில் பார்த்தீங்கன்னா கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது. ஆனால் இயற்கை உணவில் மெயின் டிஷ்ஷே பார்த்தீங்கன்னா அவல் தான். அது கால்சியம் இருக்குது, அது ஃபைபர் இருக்குது. அதுபோல் வெஜிடபிள்ஸ் எது எடுத்திங்கனாலும் அதில் இருக்கிற சத்து அப்படியே நேரடியாக நமக்கு கிடைக்கிறனால நோய் எதிர்ப்பு சக்தியும் கிடைக்கும். அதனால் இயற்கை உணவு தினந்தோறும் ஒரு நேரமாவது நம்ம எடுத்துக்க ட்ரை பண்ணுவோம். அது எப்படி செய்யணும் ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம 3 டிஷ் செய்ய போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்வீட் செஞ்சுக்கலாம். அதுக்கு வெள்ளை அவலை 2 முறை கழுவிட்டு நான் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த அவலை இந்த கப்பில் சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம பரங்கிக்காய், அதாவது பூசணிக்காய், சிகப்பு பூசணிக்காய் நம்ம திருவி வச்சுருக்கோம், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம பேரிச்சம்பழம் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சிறிதளவு உலர் திராட்சை இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்தது சிறிதளவு முந்திரி சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். ஸ்வீட்டுக்காக நம்ம நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவல், பேரிச்சம்பழம், உலர் திராட்சை, முந்திரி, நாட்டு சக்கரை இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது கூட அடுத்தது திருவின தேங்காயும் சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் பூவும் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுன்னா ஸ்வீட் அவல் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். காலையில் நேரம் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்கிறதுக்கு, டிஃபன் செய்கிறதுக்கு லேட் ஆகிடுச்சு, செய்ய முடியல அப்படின்னா இந்த ஒரு அவல் செஞ்சு சாப்பிட்டு போனாவே நமக்கு ஹெல்த்தியானதும் கூட, ரொம்ப நேரம் பசியும் தாங்கும். கலந்து ரெடி ஆகிடுச்சுன்னா அப்படியே நம்ம சாப்பிட கொடுக்கலாம். இது ரொம்ப நேரம் ஊறணும் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா அவல் 10 நிமிஷம் ஊற வச்சு தான் எடுத்திருக்கோம். இதை உடனே நம்ம சர்வ் பண்ணலாம். இதில் நட்ஸ் எல்லாம் சேர்த்ததுனால குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் நமக்கு என்ன நட்ஸ் பிடிக்குமோ அதெல்லாமே சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இனிப்பு அவல் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள், எப்படி இருக்குன்ட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக நம்ம கார அவல் செய்ய போகிறோம். நான் கார அவலுக்கு சிகப்பு அவல், சிகப்பு அரிசியில் செஞ்ச அவல் இருக்குது. இந்த அவலை நம்ம 2-3 முறை நல்லா கழுவிட்டு இது ஒரு 1/4 மணி நேரம் ஊற வைக்கணும். எப்பயுமே வெள்ளை அவல் சீக்கிரம் ஊறிடும், சிகப்பு அவல் கொஞ்சம் டைம் எடுக்கும். இது ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சு நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அந்த அவலை இந்த பவுலில் சேர்த்துக்கலாம். அது கூடவே இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா இந்த அவல் கூட நம்ம காரத்துக்கு மரவள்ளி கிழங்கு, அதாவது குச்சிக்கிழங்குன்னு சொல்லுவாங்க, மரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க. அந்த கிழங்கை நம்ம தோல் சீவிட்டு நல்லா கழுவிட்டு கேரட் துருவுறதில் துருவி எடுத்து வந்திருக்கோம், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டுக்காகவும் கொஞ்சம் குழந்தைங்களுக்கு கொடுத்தா பிடிக்கணுங்கிறதுக்காகவும் நான் ஸ்வீட் கார்ன் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சா வெங்காயம் சேர்த்துக்கலாம். அடுத்தது பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சா தக்காளி சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்தது சிறிதளவு கருவேப்பிலை நம்ம இப்படி கிள்ளி போட்டுக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா சிறிதளவு லெமன் ஜூஸ். அடுத்தது இது கூட பார்த்திங்கன்னா சிறிதளவு சீரகத்தூள்,
நம்ம இயற்கை உணவில் நம்ம மசாலா எதுவுமே சேர்த்துறதில்ல, காரத்துக்கு மிளகாலாம் சேர்த்துறதில்ல. அதனால் சீரகத்தூள், காரத்துக்காக நம்ம மிளகுத்தூளும் சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்தது இந்து உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நம்ம கலந்து பார்த்துட்டு உப்பு காரம் தேவைப்பட்டதுன்னா மீண்டும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே சேர்த்தியாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம தினந்தோறுமே ஒவ்வொரு டைப்பில் இது செய்யலாம். அவலில் வந்து நிறைய விதமாக செய்யலாம். நமக்கு என்ன காய் வீட்டில் இருக்குதோ, என்ன கிடைக்குதோ அதை வச்சு நம்ம வந்து செஞ்சு சாப்பிட முடியும். இதுதான் வேணும், இது இருந்தால் தான் சாப்பிட முடியும்னு கிடையாது. வீட்டில் என்ன காய் இருந்தாலும் அது கூட அவல் சேர்த்து நம்ம ஒரு நேரம் ஃபுட்டாக நம்ம எடுத்துக்க முடியும். இந்த கார அவலும் நம்ம வந்து செஞ்ச உடனே பரிமாறலாம். ரொம்ப நேரம் ஊறணும் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா அவல் ஏற்கனவே ஊறிடுச்சு. அது கூட இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட கொடுக்கலாம். இப்போ வந்து கார அவல் ரெடி ஆகிடுச்சு. நம்ம பரிமாறலாம். இது நம்ம மிக்ஸ் பண்ணோன்னே போடுறதுனால தனித்தனியாக தெரியுது. இதே ஒரு 5 நிமிஷம் இருக்கும் பொழுது அதில் உப்பு கூட எல்லாம் சேரும்போது, தக்காளி வெங்காயம்லாம் சேரும்போது கொஞ்சம் ஈரப்பதமாகும். இப்போ நம்ம கார அவல் செஞ்சு முடிச்சாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம கேரட் வச்சு ஒரு சாலட் பண்ணிக்கலாம். நம்ம கேரட் சாலட் பண்ணுறதுக்காக இப்படி ஒரு பவுல் எடுத்திருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம கேரட்டை வந்து தோல் சீவிட்டு நம்ம வந்து கேரட் திருவி வச்சுருக்கிறோம். 1 கப் எடுத்துருக்குறோம். அதை இந்த கப்பில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக அது கூட பார்த்திங்கன்னா நம்ம பச்சை பயிறு முளை கட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த பச்சை பயிரை ஒரு நாள் காலையில் ஊற வச்சோம்னா நைட்டு வந்து ஒரு காட்டன் துணியில் கட்டி எடுத்து வச்சோம்னா அடுத்த நாள் பார்த்திங்கன்னா முளைப்பு வந்திருக்கும். இந்த முளைத்த பச்சை பயிரை சாப்பிட்றதுனால நிறைய வந்து இது வந்து நிறைய விட்டமின்ஸ் இருக்குது, இது மினரல்ஸ் இருக்குது, இதில் கார்போஹைட்ரேட் எல்லாமே இதில் இருக்குது. இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். அந்த பச்சை பயிர் வந்து அவ்வளோ ஹெல்த்தியானது. இப்போ முளை கட்டிய பச்சை பயிர் வந்து இதில் சேர்த்துக்கலாம். சிறிதளவு லெமன் ஜூஸ் புழிஞ்சிக்கலாம். அது கூட சிறிதளவு உப்பு, சிறிதளவு மிளகுத்தூள், சிறிதளவு சீரகப்பொடி. இப்போ இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியானது, ரொம்ப ஹெல்த்தியானது. நம்ம கேரட் டெய்லியுமே ஒரு கேரட் எடுத்துக்கிறதுனால கண்ணுக்கு ரொம்ப நல்லது. அதுபோல் பச்சை பயிர் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ இதெல்லாமே சேர்ந்ததுன்னா சாலட் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சாலட் ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே வந்து நம்ம ஒரு 10 நிமிஷம் ஊற விடலாம். ஏன்னா இதில் வந்து பயிரில் வந்து எலுமிச்சம் ஜூஸு, உப்பு எல்லாமே மிக்ஸ் ஆகணும். அதை கலந்துட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுருந்துட்டு நம்ம சர்வ் பண்ணலாம். இது நீங்கள் 10 நிமிஷம் வைக்கும்போது கண்டிப்பாக அதில் வந்து உப்பெல்லாம் அந்த காயில் ஊறும்போது கொஞ்சம் தண்ணி விடும். இப்போ கலந்தவனே போடும்போது கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ கேரட் சாலட் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி நம்ம 3 விதமான இயற்கை உணவு வந்து நம்ம செஞ்சு முடிச்சிருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா ஸ்வீட்டாகவும் இருக்கும், காரமாகவும் இருக்கும், ஒரு வெஜிடபிள் வச்சு சாலட்டாகவும் இருக்கும். இந்த உணவுகள் வந்து நீங்கள் காலை நேரம் செஞ்சு சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா மதியம் கூட இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். இல்லை இரவு நேரத்துக்கு வேணால் கூட இந்த இது எடுத்துக்கலாம். நீங்கள் தினந்தோறும் ஏதோ ஒரு வேளை இந்த இயற்கை உணவு எடுத்துக்கிறனால நம்ம ரொம்ப ஆரோக்கியமாக இருக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.